தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் மற்றும் ஒரு Redmi Note 7 சீரீஸில் லான்ச் ஆன ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது Redmi Note 7S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களாக இவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸுக்கு மேலே நமக்கு 48 மெகாபிக்சலுக்கான ஏஐ கேமரா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு குயிக் புக்லெட்ஸ் இருக்குது, டிபியூ கேஸ் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க, மொபைலும் இருக்குது. ஸோ மொபைலில் சைடில் வச்சிடலாம். இந்த மொபைலில் நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைடுமே இருக்குது. டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. 5V to 2A ஒரு சார்ஜரும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை பூட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். 6.3 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டாட் நாச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் கிளாஸ் 5ஓட ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 512 ஜிபியும் இருக்குது. 3GB RAM 32GB அப்படின்ற ஒரு வேரியண்ட்டும், 4GB RAM 64GB மாடல் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. 4.5 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் சிம் கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. P2i அப்படின்ற அந்த சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். இதில் ஐஆர் பிளாஸ்டும் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவரியை பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக் கீ இருக்குது. மேல் பகுதியில் உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கன்சர்ன் மைக், 3.5mm ஜாக் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர். இடது பக்கமாக நமக்கு ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு தான் போட முடியும். கீழ் பகுதியில் பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போட்டிருக்கு. அதே போல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் பூட் ஆகிடுச்சு. ஸோ உள்ள யூஐ பார்த்திங்கன்னா நமக்கு பரிச்சயமான அதே MIUI தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Android 9 தான் வந்து ரன் ஆகுது. இதில் MIUIன்னு பார்க்கும்பொழுது நமக்கு 10.3.4 அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்டோரேஜில் 64GB ஸ்டோரேஜில் இதில் 51.3GB வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பின்பக்கமாக இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாம்சங் உடைய GM1 அப்படின்ற அந்த சென்சர், அதாவது 12 மெகாபிக்சலுக்கான சென்சர் f1.8 அப்பச்சரில். இந்த 12 மெகாபிக்சலுக்கான சென்சர் குவாட் பேயர் அரே டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான இமேஜை வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா சைனாவில் Note 7 அப்படின்னு லான்ச் ஆனால் அதே மொபைலில் தான் இங்கே Note 7Sன்ற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா சப்போர்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. PDAF சப்போர்ட்டும் இருக்குது, EAS சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. முன்பகுதியில் இருக்கக்கூடிய கேமரா நமக்கு f2.0 சப்போர்ட்டோட 13 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நான் எடுத்துருக்கிறது ஒரு சில இமேஜஸ், நீங்களே பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்கள். நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பார்க்கும்பொழுது எனக்கு கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லும். Redmi Note 7 நான் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது. கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டி தான். அதுக்கு போட்டியாக கொண்டு வந்த இந்த 7S உண்மையிலேயே அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். 48 மெகாபிக்சல் அப்படின்றது சாம்சங்குடைய GM1 சென்சர்ன்றதுனால தான். பட் 12 மெகாபிக்சல் தான் டிஃபால்ட். நீங்கள் 48 வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆட்டோ மோடில் இல்லாட்டி ப்ரோ மோடில். அப்படி எனேபிள் பண்ணும்போதும் சரி, டிஃபால்ட் எடுக்கும் போதும் சரி, இமேஜ் கலர்ஸ் ஷார்ப்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த இமேஜஸை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சல் கேமரா தான். ஓரளவுக்கான டீசெண்டான ஷார்ட்ஸ் வந்து கொடுக்குது. போர்ட்ரேட் ஷாட்டும் நல்லா இருக்குது. இந்த பர்டிகுலர் மொபைலுடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,24,000 வருது. ஸோ இந்த ஸ்கோர் டீசெண்டான ஸ்கோர்னே சொல்லலாம். Redmi Note 7லையும் சேம் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 660 தான். ஸோ சேம் ஸ்கோர் தான் வந்து கொடுத்தது. ஸோ இந்த மொபைல் எங்கே வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ Realme எல்லாம் வந்து காம்படிஷன் அதிகப்படுத்திருக்கிறதுனால ஒரு Redmi Note 7 தான் என்னால் வாங்க முடியும். பட் கேமரா நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மொபைல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு 13,000 ரூபாய்க்கும் 4GB RAM லான்ச் பண்ணுறாங்க. மேபி கிட்டத்தட்ட Note 7 விலைக்கே லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருக்குது. அந்த சென்சருக்காக 48 மெகாபிக்சல் எனக்கு அந்த சென்சர் வேணும், கேமரா கொஞ்சம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அதை பார்க்கலாம். பட் அப்படி இல்லாட்டி நான் எல்லாருக்குமே வந்து Redmi Note 7 Pro தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேபி உங்களுடைய ஆப்ஷனில் இருக்குமா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலில் வேறு என்னென்ன மொபைல் கூட கம்பேரிசன் பண்ணணும், இந்த மொபைலில் வேறு என்ன சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.